என் பேர் பார்வதி. நான் 2 வருஷமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அறந்தாங்கில இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி சாருக்கு நன்றி வணக்கம். இந்த தியான பிரமிட் தியானம் பிஎஸ்எஸ் அறிமுகப்படுத்தி வச்ச அறந்தாங்கி பிரமிட் சரஸ்வதி மாஸ்டருக்கும் சித்ராதேவி மாஸ்டருக்கும் நான் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் அதுல கோமதி மேம்க்கும் இங்கே வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ட்ரூ டு யுவர் செல்ஃப், உனக்கு உனக்கு உண்மையாக இரு அப்படிங்கிற டாபிக்கு. இதுல வந்து உங்கள் சொந்த கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் விருப்பங்களின் நேர்மையாக வாழ்வதை இந்த உனக்கு நீயே உண்மையா இருங்கிறது குறிக்குது. பகவத்கீதாவுல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட கூறிய முக்கியமான கருத்து ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாபக. அதாவது உனக்குரிய தர்மத்தையும் இயல்பையும் கடமையையும் பின்பற்றுவதே சிறந்தது, பிறருடைய தர்மத்தை பின்பற்றுவது ஆபத்தானது. காஞ்சி மகா பெரியவர் பார்வையில இந்த இது வந்து நான் இந்த உடல் அல்ல ஆன்மா என்பதை உணர்வது, மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பது, தர்மத்தை கடைபிடிப்பது, ஆத்மாவின் உண்மையான இயல்பை அறிய முயல்வது. உன் ஆத்மாவிற்கும் தர்மத்திற்கும் உண்மையாக இரு அப்படிங்கிறது தான் அவரோட முக்கியமான போதனை. ரமண மகரிஷி வந்து இத நான் யார் அப்படிங்கிறத அறிந்து ஆராய்ந்து உண்மையான சுயத்தை அறிய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். சுவாமி விவேகானந்தா வந்து உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். ஆதிசங்கரர் வந்து பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நபரக, பிரம்மமே உண்மை, உலகம் நிலையற்றது, ஜீவன் பிரம்மமே. அதான் இதோட சாராம்சம் வந்து வெளிப்புற சாராம்சங்களில் தொலைந்து போகாமல் உனக்கு உள்ளே இருக்கும் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து அதற்கு உண்மையாயிரு அப்படிங்கிறதுதான். எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். நம்ம பிஎஸ்எஸ்எம்ல வந்து எண்ணம் சொல் செயல் உணர்வு ஆற்றல் 5ம் ஒன்னா இருக்கணும்னு நம்ம பார்த்திருப்போம். இது வந்து மூன்றும் ஒன்றுபட்டு இருக்கணும். அதுவே உண்மைத்தன்மை. உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளணும். அதுவே ஆத்மா. உள்ளத்துல இருப்பதற்கும் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. உண்மையான ஆத்ம இயல்பை உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் கர்மால இத பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, நேர்மை என்பது நமது ஆன்மாவின் மிக சக்தி வாய்ந்த சாதனமாகும், குணமாகும். நமது வாழ்க்கையின் சமன்பாடுகளை எதிர்மறையில் இருந்து நேர்மறையாக மாற்ற நேர்மை மிகவும் அவசியமானது. அகந்தையை தவிர்த்து நேர்மையுடன் இருக்கும் போது அது மனிதர்களிடையே நிலையான பிணைப்புகளை உருவாக்க உதவுகிறது. அகந்தை இல்லாத இடத்தில் பயம் இருப்பதில்லை. பயம் இல்லாத போது அங்கு ஆற்றல் மிகுந்த நேர்மை வெளிப்பட்டு உறவுகளை எவ்வித சிரமமும் இன்றி எளிமையாக்குகிறது. நேர்மை என்பது அன்பையும் பாராட்டையும் வளர்க்கிறது. ஒரு நேர்மையான மனிதருக்கு பின்னால் எந்த ஒரு மறைமுக திட்டங்களோ அல்லது வேஷங்களோ இருப்பதில்லை. அவர்கள் எதையும் மறைக்காததால் மற்றவர்களிடம் சந்தேகம் அல்லது பாதுகாப்பு உணர்வு குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இருப்பதில்லை. நேர்மையாக இருப்பது அவர்களை சுற்றி உள்ளவர்களை நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் உணர வைக்கிறது. கர்ம வினைகள் இல்லாத அல்லது கர்ம தாக்கங்கள் அற்ற ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க உதவுகிறது. கியர்கெகார்டின் பார்வையில கூட்டத்தை பின்பற்றாமல் கடவுளின் முன் தனி மனிதனாக உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறார். அவரோட முக்கியமான ஒரு கருத்து த கிரவுட் இஸ் அன்ட்ருத், கூட்டம் பல நேரங்களில் உண்மையை மறைக்கிறது. சாத்ரின் தத்துவத்தில் நீ யார் என்பதை முன்கூட்டியே யாரும் தீர்மானிக்கவில்லை. உன் தேர்வுகள் மற்றும் செயல்களால் நீ உன்னை உருவாக்குகிறாய். அதனால மனிதனுக்கு சுதந்திரம் உள்ளது. அந்த சுதந்திரத்திற்கான பொறுப்பை நம்மளே தான் ஏற்க வேண்டும்.
பிறர் எதிர்பார்ப்புகளுக்காக போலியாக வாழ்வது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. உண்மையாக வாழ்வது என்றால் உன் தேர்வுகளுக்கு பொறுப்பேற்று வாழ்க்கையை வாழ்வது. நீ உண்மையில் என்ன நினைக்கிறாய், என்ன தேர்வு செய்கிறாயோ அதற்கு பொறுப்பேற்று வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக வாழக்கூடாது. டார்காம் செரடேனோட பார்வையில உங்களோட உண்மையான மையத்திற்கும் உள் இயல்பிற்கும் நீங்கள் எவ்வளவு நெருங்குகிறீர்களோ அவ்வளவு அதிகமான ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். இது என்னோட இதுல சொல்லணும், என்னோட வாழ்க்கையில சொல்லணும்னா, நான் மெடிடேஷனுக்கு வரவுமே நான் எல்லாத்தையுமே இந்த இதை பத்தி சொல்லுவேன். யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், தியானம் என்ன பிரச்சனைனா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு. எங்க வீட்டுல அவரே கிண்டல் பண்ணுவாரு, நீ என்ன எதுக்கு ஏஜென்ட்டா, எல்லாரையும் தியானம் தியானம்னு. அவர் எல்லாத்தையும் அப்படிலாம் சீக்கிரம் மூவ் பண்ண மாட்டாரு. அவரு என்ன கிண்டல் பண்ணுவாரு, நீ என்ன எல்லாருக்கும் ஏஜென்ட்டா, இதை பத்தி நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்பதான் ஒரு நாளைக்கு ஒரு மளிகை கடையில சாமான் வாங்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்க ஏதோ ஒரு கஷ்டம் சொன்னாங்க. அப்ப நான் சொல்ல, நீங்க தியானம் பண்ணுங்கண்ணே, தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த இதுல இருந்து ஈஸியா வெளியில வரலாம் அப்படின்னு. அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க தியானம் பண்றேன்றீங்களே, உங்களுக்கு என்னக்கா பணம் காசாக்கா இருக்கு சேர்ந்திருக்கு, நீங்க எந்த விதத்துல உயர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் கூட அந்த பதில சொல்லல. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, பணம் இருந்தாலாம் என்ன சொல்றது, பணம் இருந்தாலாம் அமைதி இருக்காது தம்பி. நாங்க பாரு எங்க வீட்டுல அமைதியா இருக்கோம், அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பிரமிடுக்கு போறதுக்கு அவரே வழிய சொல்லி கொடுத்தாரு, இப்படி இப்படி போங்க, இப்படி இப்படி இது பண்ணுங்க, இந்த நேரத்துல சண்டே எல்லாம் இருக்கும் அப்படின்னு. முன்னாடியில நான் சண்டே வாரம் யார் வராங்களோ இல்லையோ நான் கரெக்டா போயிடுவேன். இப்பதான் அந்த இதை நிறுத்திட்டாங்க, சண்டே மெடிடேஷன் வைக்கிறத. அதே மாதிரி இன்னொரு இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு என் ஃப்ரெண்டு நான் அந்த மாதிரி தியானத்தை பத்தி சொல்லி கொடுத்தேன். அவங்க நிறைய பிரச்சனைலாம் சொன்னாங்க, குடும்ப இதுல உறவுக்காரங்க இதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு. அப்ப நான் அவங்களுக்கு தியானத்தை பத்தி சொன்னேன். அப்ப அவங்க என்கிட்ட புலம்புவாங்க சிலப்போ, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், நம்ம தானேப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம், இவர் தான் கணவரா வரணும், இவங்கதான் உறவுக்காரங்களா வரணும் அப்படின்னு. அப்ப நம்ம அதை பத்தி யாரையும் குறை சொல்லக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு தற்செயலா போன வாரத்துல ஒரு மேஜர் சர்ஜரி ஒண்ணு நடந்தது. 3 மணி நேரம் ஆபரேஷன். அப்ப அவங்க இந்த ஆபரேஷன் போகாம தியானத்துல போயிட்டாங்களாம். இப்ப இந்த நர்ஸ் பொண்ணுங்க எல்லாமே பயந்துட்டாங்களாம், என்னக்கா நீங்க இன்னும் முழிக்கவே இல்லை, நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம் அப்படின்னு. அப்ப அந்த நர்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், சாதாரணமா இருந்தாங்கன்னா இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த இது எஃபெக்ட் உடனடியா தெரிஞ்சிருக்கும், ஆனா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க இன்னும் சாதாரணமா இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அவங்க போன் பண்ணி நான் விசாரிக்கும் போது அந்த மேடம் சொன்னாங்க, அவங்களே பர்மிஷனும் கொடுத்தாங்க, என்னோட இதை வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க தருணமணி, என்னோட இதை வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க என்னோட இதுல இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க, சரி நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு. அவங்களாம் அந்த மாதிரி யார்ட்டையும் சொன்னதில்லை தியானத்தை பத்தி இது பத்தி எல்லாம். அப்புறம் இந்த இதுக்கு போயிட்டு அப்புறம் இந்த பிரமிட்ல உள்ள மாஸ்டர்ஸ் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்களும் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒண்ணு. இன்னொரு இது அபிராமி பட்டரோட கதை இந்த இதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அபிராமி அந்தாதி பாடினவர் அபிராமி பட்டர். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணிய குருக்கள். அவரு அபிராமி அம்மா மேல ரொம்ப இதுவா என்ன சொல்றது, ரொம்ப தீவிர பக்தரா இருந்தாரு. அவர் அந்த கோவில்ல தியானத்துல இருக்கும்போது அந்த தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா வராங்க. அப்ப வரவும் இவருக்கு ராஜா வந்த இதுவே தெரியவே இல்லை, அவருக்கு வந்ததே தெரியல. அப்ப அங்க உள்ள அவர் ரொம்ப தியானம் இதுன்ட்டு அந்த இதுலயே இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இவரை பைத்தியம் பிடிச்சிருக்கு இவருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பேசிக்குவாங்க. இந்த ராஜா வந்தது தெரியலங்கவும் அவரு ராஜா கேக்குறாரு அவர்கிட்ட, அமாவாசை அன்னைக்கு வந்திருக்காரு இவரு, ஆனா கேட்டிருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு. இவர் பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. உடனே இது தெரிஞ்சிருது, ஓ இன்னைக்கு அமாவாசை அப்படின்னு. அப்போ அவரே ஒரு அம்மன்கிட்ட வேண்டிக்கிறாரு, நான் உன்னோட தியான இதுல இருக்கும்போது இந்த மாதிரி தவறா சொல்லிட்டேன், அவர் வந்ததும் தெரியல, நான் தவறா சொல்லிட்டேன், நீ தான் என்ன காப்பாத்தணும் இந்த இதுல இருந்து அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அந்த அம்மன் வந்து தன்னோட தாடகை இந்த தோட எடுத்து இப்படி இது பண்ணவும் தான் அந்த இதுல அன்னைக்கு வந்து அமாவாசைங்கிற திதி வந்து பௌர்ணமியா மாறுச்சு. அந்த இது இந்த டாபிக்குக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இன்னொரு இது வந்து இந்த நேர்மையா இருக்கிறது மூலமா அஹ், இது பத்தி வந்து செவி வழி செய்தியா தான் கேட்கிறோம். நமக்கு அது இந்த இது தெரியாது. ஆனா நான் உணர்ந்தது வந்து எங்க ஹஸ்பண்டோட பெரியம்மா இருந்தாங்க. அவங்களும் குழந்தை இல்லை, எங்களோட தான் இருந்தாங்க. அவங்க வந்து வயசு 83 வயசு இருக்கு. அவங்களுக்கு 83 வயசு இருந்தது. அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அஹ் இந்த மாதிரி நான் வந்து இறந்து போனா கூட என் பணம் கூட அந்த பாடைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எங்க வீட்டுல 2 மாமியார் பெரியம்மா 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே நாள்ல இறந்துக்கிட்டாங்க. நாங்க மாமியார் தான் பெரியம்மா தான் சாவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா மாமியார் அன்னைக்கு காலையில 4 மணிக்கு போயிட்டாங்க. இவங்க அன்னைக்கு சாயந்தரமா இறந்து போனாங்க. மாமியார் முதல்ல போனாங்க, ஆம்புலன்ஸ்ல அவங்க தான் மேல படுக்க வச்சிருந்தாங்க. அதே அவங்க சொன்ன மாதிரியே இந்த கீழ் இதுலதான் அவங்கள இது பண்ணி அவங்க பாடை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி வச்சாங்க. அது வந்து ஊரே எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க, பெரியம்மா உங்க பெரியம்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரியே அது நிஜமாயி போச்சு அவங்க வாக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னோட வாழ்க்கையில இருந்து உள்ளது. அப்புறம் வந்து கன்க்ளூஷன் வந்து நம்ம நேர்மையா இருந்தோம்னா நம்ம அந்த இன்ட்யூஷன்ங்கிறது எல்லாமும் நமக்குள்ள என்ன சொல்றது உருவாகும். நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுங்கன்னா அந்த இன்ட்யூஷனை நமக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தியானத்தின் மூலமா. இது வந்து பிரஜானம் பிரம்மா, ஆன்மீக ஞானம் தான் கடவுள். அதனால ஆன்மீக புக்கெல்லாம் நிறைய படிச்சு அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் தியானம் பண்ண பண்ண இந்த நான் தான் கடவுளுங்கிற அந்த நிலையும் நமக்கு தெரியும். அடுத்த 3வது ஸ்டெப் வந்து தத்துவமசி, நம்ம தான் கடவுள் அப்படின்ட்டு இது பண்ணும்போது நம்ம அடுத்தவங்களையும் அதே மாதிரி கடவுளா பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்தவங்களும் கடவுள் தான் அப்படின்னு. அந்த நிலையில இருந்து நம்ம சர்வ சர்வம் கல்பிதம் பிரம்மா, எல்லாரும் கடவுள் தான், அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் அதை நம்ம எட்டலாம். இது சோ எல்லாத்துலயும் பேஸான இது இந்த நேர்மையா இருக்கிறது, நமக்கு நாமளே உண்மையா இருக்கிறது தான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கோமதி மேம்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க மன்னிச்சுக்கணும். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் உரை. 2 இது என்னோடது கேன்சல் ஆகி போச்சு. இந்த மாதிரி 2 இதுக்கு